நீட்டை பற்றியே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட்டை பத்தி என்ன சொன்னாரு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீட் ஒன்றுதான் தேர்வா ஒரு வாழ்க்கையான்னு கேட்டாரா இல்லையா? இப்ப ஏன் நீட்டை அமுல்படுத்துங்கன்றீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க? நீட்டுக்கு என்ன காரணம்? நீட் வராததற்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? நீட் தேர்வு ரத்தாகாததுக்கு என்ன காரணம்? சுப்ரீம் கோர்ட் ஏன் இவங்க தான் ரகசியம்னு சொன்னாங்களே, எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், நாங்க வந்தோடனே பண்ணிடுவோம். அப்படி ரகசியம் தெரிந்தவர்களே ஏன் செய்ய முடியவில்லை? சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் படி நடைபெறுகிற ஒரு தேர்வில் ஒரு மாநிலத்திற்கு விலக்கு கிடைக்குமா? unless and until there was a law enacted by the parliament. அதுக்கு ஒப்பீனியன் வேணும், வேற ஸ்டேட் கோர்ட்டுக்கு போவான். இது இந்த மாதிரியான சட்ட சிக்கல் இருக்கு. நீட் தேர்வுக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் நீட் ரத்தாக முடியாது என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே அதுல சட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. எதுவுமே தெரியாம பிரதமர் அவர்களே நீட்டை ரத்து செய்யுங்கள், மோடி அவர்களே கச்சத்தீவுல என்ன பண்ண போறீங்க? கச்சத்தீவை தார வார்த்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கச்சத்தீவு இப்ப என்ன சிக்கல் அதுல இருக்குன்னு தெரியுமா? ஆகவே சும்மா சவுண்டெல்லாம் விடாதீங்க. ஆக்கபூர்வமாக என்ன பண்ணணும்னு பாருங்க. உங்க அரசியல் மாற்று அரசியல் என்பதை உங்கள் கட்சியின் செயல்பாடுகள் வருங்காலத்தில் உணர்த்த வேண்டும். உங்கள் அரசியல் பயணம் அதை வெளிப்படுத்த வேண்டும். மக்கள் உங்களை நம்புகிற வகையில் நீங்களும் உங்கள் கட்சிக்காரர்களும் நடந்து கொள்ள வேண்டும்.